தென்காட்சி சீமை பூண்டு குழம்பு செய்வது எப்படி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இடித்த வெள்ளை பூண்டு அதோட மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்த்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறணும். உப்பு தேவையான அளவு, வெங்காயம் அரை கப், தக்காளி அரை கப் எடுத்து வச்சுக்கலாம். மல்லித்தூள் 3 டீஸ்பூன், எண்ணெய் 50 மில்லி, கடுகு உளுந்து சிறிதளவு எடுத்து வச்சுக்கணும். கொத்தமல்லி இலை சிறிதளவு, கருவேப்பிலை இலை சிறிதளவு எடுத்து வச்சுக்கிறணும். உளுந்து 50 கிராம், மசாலாத்தூள் 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். பிறகு அடுப்பில் கடாயில் வச்சு இந்த 50 கிராம் உளுந்தை சேர்த்து நல்லா வதக்கணும். அதை கருக விடாமல் நம்ம நல்லா வதக்கிடணும். அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சி வர பதத்தில் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோனையுமே தக்காளி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்கணும். வதக்கி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். பிறகு அதே கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து வெடிச்சு வந்தோடனேயுமே நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்கணும். வதக்கணும். இந்த காய வச்சுருக்க பூண்டை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். அரைச்சனால நம்மளுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தரும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கோங்க. இப்போ உளுந்து 50 கிராம் உளுந்தை வதக்கி அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா பொடி உங்கள் வீட்டில் என்ன வச்சுருக்கீங்க, எந்த மசாலா பொடி வச்சுருக்கீங்களோ அது 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. பிறகு அதை ஒரு குக்கரில் மாற்றிடுங்க. 2 விசில் அளவு நம்ம வேக வச்சா போதுமானது. இப்போ குக்கரை மூடி விசில் வச்சுருவோம். ரெண்டு விசில் வந்தோடனேயுமே இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் உங்களுக்கு தரும். தென்காட்சி சீமை பூண்டு குழம்பு அனைவருக்கும் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அன்புடன் இறைவனின் கருணை.